Hi friends, Assalamu alaikum. Welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது ஒரு dressing hack. Sometimes நம்ம பேண்டோ லெகினோ ரொம்ப பெருசா வாங்கிடுவோம். அது கீழே தொலைதொலைன்னு தொங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேண்ட்டை போடுறப்ப அந்த இடம் அப்படியே கீழே வலிஞ்சு தேஞ்சு போயிடும். நம்ம எவ்வளோ அழகான ஷர்ட்டோ டிஷர்ட்டோ போட்டிருந்தாலும் நம்மளோட பேண்ட்டோட அந்த பாட்டம் கிழிஞ்சிருந்தாலோ இல்லை தேஞ்சு போயிருந்தாலோ நம்மளோட ட்ரெஸ்ஸோட மதிப்பையே அது குறைச்சிடும். ஸோ அந்த இடம் தேஞ்சு போயிடக்கூடாது. அண்ட் நம்மளோட கம்ஃபர்ட்காகவும் நம்ம பேண்ட்டை மடித்து விட்டுட்டு போடுவோம். இந்த மாதிரி மடிக்கிறப்ப பார்க்குறதுக்கு அவ்வளவோ நல்லா இருக்காது. சிலர் பார்த்தோம்னா இந்த மாதிரி மடிப்பாங்க, அதாவது வெளிப்பக்கமாக மடிக்காமல் உள்பக்கமாக மடிச்சுடுவாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம மடிச்சிருக்கிறது தெரியாமல் எப்படி நம்ம நீட்டாக மடிக்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா பேண்ட்டு மடிச்சிருக்கிறதே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பேண்ட்டோட லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மடிப்பை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஏன்னா அங்கேயுமே நமக்கு பேண்ட்டோட நல்ல பக்கம்தான் இருக்கும். அப்புறம் பேண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சு உள்ளே விட்டுருங்க. எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த லாஸ்ட் வர்ற வரைக்கும் மடித்து விட்டுருங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பேண்ட் எப்படி மடக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இதே மாதிரி நம்ம லெகின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு தான் வளர்கிற பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே பெருசாக எடுப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மடக்கிறது ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மடக்கி இருக்கிறதே தெரியாது, பெரிய பேண்ட் போட்டிருக்காங்க மடக்கி விட்டுருக்காங்கங்கிறதே வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல பக்காவாக இருக்கும். இது சீக்கிரத்தில் கலைஞ்சும் போகாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, நம்மளோட மிக்ஸி ஜாரோட ஹேண்டிலு, அப்புறம் குக்கரோட ஹேண்டிலு, அப்புறம் இந்த டீ சட்டியோட ஹேண்டில்லாம் அடிக்கடி இந்த மாதிரி லூஸ் ஆகி நம்ம பிஸியாக இருக்க டைமில் நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இது கலண்டே வராமல் எப்படி நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த மிக்ஸி ஜாரோட ஹேண்டில் அடிக்கடி லூஸ் ஆயிரும். நான் இந்த பீலர் வச்சு தான் நான் டைட் பண்ணுவேன். இது டைட்டாக பெர்மனெண்ட்டாக கலண்டு வராத மாதிரி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம நூல் யூஸ் பண்ணலாம். நூலை சுற்றிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆணியில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருந்தால் போட்டு விட்டுருங்க. கலராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி கலர்லெஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கலர் நெயில் பாலிஷ் இருந்தாலும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம ஆணியை மாட்டினோம்னா அது கலண்டு வராது, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இது செய்கிறப்ப 2 ஆணியும் ஒன்றா கழட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆணியில் செஞ்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2வது ஆணியை கழட்டி பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதை மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெயில் பாலிஷ் காயிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நெயில் பாலிஷ் ஈரமாக இருக்கப்பவே ஃபாஸ்ட்டாக மாட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட் கையால் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பீலர் வச்சு டைட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக டைட் ஆயிரும். என் கையிலே கொஞ்சம் நெயில் பாலிஷ் ஒட்டிருச்சு. ஸோ நான் அகெயின் கொஞ்சம் வச்சுட்டு மறுபடியும் பீலர் வச்சு டைட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு நம்ம டைட் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இண்டுக்கிறோம், கலண்டே வராது அந்த ஹேண்டில். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வறுத்த கடலையில் தோல் நீக்குவது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப் நான் ஷேர் பண்ணுறேன். நான் கடலை மிட்டாய் செய்கிறப்பெல்லாம் இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். கடலை மொத்தத்தையும் ஒரு துணி பைக்குள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் பேக்கில் போட்டுட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா தோல் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா தோலுமே பிரிஞ்சு வரும். 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு அரிக்கரண்டியை வச்சு கடலை மட்டும் வெளியே எடுத்துடணும். அரிக்கரண்டி வச்சு எடுக்கிறப்ப நமக்கு தோல் எல்லாமே உள்ளேயே செட்டில் ஆயிடும். நமக்கு கடலை மட்டும் வரும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு இடமும் குப்பையாகாது. நல்லா ஈஸியாக வேலை நல்லா நீட்டாக முடிஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பைக்கு மேலே கையை வச்சு தேய்ச்சிடணும், அவ்வளோதான். இப்போ கடலை எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் கடலையோட தோல் மட்டுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும் நமக்கு.
இன்னும் சில கடலைக்கு மேலே தோல் இருக்க தான் செய்யுது. ஒரு 4-5 கடலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். ஒரு குழண்டரில் வந்து அந்த கடலையெல்லாம் போட்டுட்டு நல்லா சலிச்சு விட்டோம்னா நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் எல்லா தோலுமே. இந்த மெத்தடில் பண்ணுறப்ப ஒரு தோல் கூட கீழே விழுகாது. ரொம்ப ஈஸியான ஒரு நீட்டான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, நம்ம சாரியோ இல்லை ஷாலோ பின் பண்ணுறப்ப அந்த துணி ரொம்ப லேஸாக இருந்துச்சுன்னா ஊக்கு இந்த மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் அதை நமக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று துணியை கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஊக்கை வந்து உடச்சி எடுக்கணும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனைக்காக ஒரு ஈஸியான ஒரு ஐடியா பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அந்த ஊக்கில் ஒரு பாசியை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெவிகாலை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை வந்து நல்லா ஸ்டிக் ஆகலை. ஸோ நெயில் பாலிஷ் நான் யூஸ் பண்ணேன், அது வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. அந்த பாசி நகண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் வச்சு நான் வந்து அதை ஃபார்மாக ஒட்ட வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ்க்கு பதிலாக நம்ம வந்து மெழுகு கூட யூஸ் பண்ணலாம். பட் நெயில் பாலிஷ் வந்து நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கலர்லெஸ் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பின் பக்கத்தில் தான் போகும் நம்ம யூஸ் பண்ணுற பாசி. ஊக்கில் ரவுண்டாக இருக்கும்ல அந்த கார்னர், அதுக்கு பக்கத்தில் பாசியை வச்சு நம்ம ஒட்டிடணும். நம்ம பின்னை வந்து துணியில் வச்சு குத்துறப்ப அது பேக் சைடில் போயிடும். ஸோ வெளியே தெரியுமேங்கிற பயம் வேணாம். நமக்கு ஃப்ரீயாக இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு 10 ஊக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு சேலைக்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சாரிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம அந்த ரிமோட்லாம் வாங்கின புதுசில் பார்த்தோம்னா அதில் உள்ள எழுத்துக்களை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். போக போக அதோட எழுத்துக்கள் வந்து மங்கி தேஞ்சு அழிஞ்சே போயிடும். இந்த டிப்பு டிவி ரிமோட்டை விட ஏசி ரிமோட்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிவி ரிமோட் கூட நம்ம அடிக்கடி வாங்குவோம், மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். பட் ஏசி ரிமோட் அப்படி இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ அந்த ரிமோட்டில் இருக்க எழுத்துக்கள்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்லெஸ் நெயில் பாலிஷ் எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா அந்த எழுத்துக்கள்லாம் சீக்கிரத்தில் அழியாது, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு ஊசியில் நூல் கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். வீட்டில் யாராவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கோர்த்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஒரு டிப் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஈஸியாக ஊசியில் நூலை கோர்க்கிறதுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணலாம். தேங்காய்னா தேங்காவோட ஒரு நார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு கீழே வந்து நல்லா முறுக்கி விட்டுருங்க. நமக்கு வந்து ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம மடக்கி வச்சிருக்கிற இந்த நாரை ஊசிக்குள்ளே விட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லா ஈஸியாக உள்ளக்க போயிடும். நாரை மடக்கிட்டு ஒரு பக்கமாக விட்டு இன்னொரு பக்கமாக வெளியே எடுத்துருங்க. நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே ஈஸியாக நம்ம நூலை விட்டுடலாம். இந்த லூப்புக்குள்ளே நூலை விட்டுட்டு நம்ம தேங்காய் நாரை இன்னொரு பக்கமாக இழுத்துடணும். அந்த மாதிரி செய்கிறப்ப நூல் வந்து அந்த சின்ன ஓட்டை வழியாக போய் வெளியே வந்துடும். ஸோ ஊசியில் நூல் வந்து ஈஸியாக கோர்த்துடலாம். ஸோ நம்மளோட நூல் டப்பாக்குள்ளேயே ஒரு 4-5 தேங்காய் நாரை போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக 1 செகண்ட்குள்ளவே நம்ம வந்து அந்த ஊசியில் நூலை கோர்த்துடலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்பு நான் குழந்தைங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நம்ம குழந்தைங்களுக்கு காஸ்ட்லியான தோடோ இல்லை கொலுசோ போட்டு விட்டோம்னா அது வந்து கலண்டு விழுந்துருமோன்ற பயம் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதை கலண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில தோடோட திருகாணியே லூஸாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தோடை போடுறதுக்கு முன்னாடி அந்த தோடோட திருகாணியை எடுத்து ஒரு பூண்டில் குத்தி வச்சுருங்க. பூண்டில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த பிசுபிசுப்பு திருகாணியில் ஒட்டிடும். ஒரு 1 மினிட்க்கு 2 திருகாணியை இந்த மாதிரி குத்தி வச்சுருங்க. அந்த பிசுபிசுப்பு நல்லா அந்த திருகாணியில் ஒட்டிடும். கையில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிசுபிசுன்னு தெரியும். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு தோடு போட்டு விட்டோம்னா தோடோட திருகாணி வந்து கலராமல் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அது கலன்றாது. நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க.
கொலுசுக்கு கூட நம்ம வந்து கொரடை வச்சு திருகி விட்டுறலாம். பட் தோடில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து நகைக்கடை வச்சுருக்க செட்டியார் சொன்னது தான். பெரியவங்கன்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்குவோம் தோடு இருக்கா இல்லையான்ட்டு, அப்பப்போ கையை வச்சு பார்த்துக்குருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு தோடு போடுறப்ப இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.